வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நித்தி ஆயோக்கின் புதிய துணைத் தலைவராக திரு அசோக் குமார் லஹிரி நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் புல்லட் ரயில் தயாரிப்பு அடுத்த ஆண்டு தொடங்க உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வரையாடுகள் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியது. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பானிபட் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அகன்ஷா திலீப் ஜப்பானின் மிச்சிகா ஒசேகி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் புதிய துணைத் தலைவராக திரு அசோக் குமார் லஹிரி நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் திரு லஹிரி பதவி வகித்துள்ளார். நித்தி ஆயோக்கின் உறுப்பினர்களாக திரு ராஜு, திரு கோவர்தன் தாஸ், திரு ராஜு, திரு ஸ்ரீனிவாஸ், திரு அபய் உள்ளிட்டோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அசோக் குமார் லஹிரி பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் நித்தி ஆயோக் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி தத்துவம், சீர்திருத்தம், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான கொள்கைகளை உருவாக்குவதில் நித்தி ஆயோக்கின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நித்தி ஆயோக் துணைத் தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் புல்லட் ரயில் தயாரிப்பு அடுத்த ஆண்டு தொடங்க உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் அதிவேக புல்லட் ரயிலுக்கான தொழிற்சாலையை தொடங்கி வைத்த பின் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பெங்களூரு மட்கான் வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூருவில் புறநகர் ரயில் சேவையை விரிவுபடுத்துவதற்கான நிலங்கள் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 5000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். சித்திரை திருவிழாவையொட்டி 125 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 600க்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் தூய்மைப் பணியில் ஈடுபட உள்ளதாக அவர் கூறினார். மருத்துவ முகாம்கள் மற்றும் தேவையான ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு பிரவீன்குமார் தெரிவித்தார். உலக கால்நடை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கால்நடை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி செல்ல பிராணிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் உயர்தர சிகிச்சைகள் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய சிகிச்சைகள் துறை தலைவர் டாக்டர் எஸ் கதிர்வேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். உலக கால்நடை மருத்துவ தினமானது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 25/4/2026 சனிக்கிழமை அன்று உலக கால்நடை மருத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு நாய்க்குட்டியினுடைய 3 மாதம் முடிந்த உடனே வெறிநோய் தடுப்பூசி 1 போட்டோம்னா அதுக்கப்புறம் வருட ஒருக்க அதனுடைய பூஸ்டர் தடுப்பூசி போட்டோம். இந்த மாதிரி வருடம் தடுப்பூசி போட்டு வரும்போது அந்த செல்லப்பிராணிகளுக்கு வெறிநோய் இதிலிருந்து காப்பாற்ற முடியும். வெறிநோய் உள்ள நாய் அதே மாதிரி நம்ம செல்லப்பிராணியை கடிச்சா கூட இதுக்கு தடுப்பூசி போட்டுக்கிற பட்சத்தில் இதுக்கு வெறிநோய் வராது. ஆகவே இந்த வெறிநோய் தடுப்பூசிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தோட கரு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெட்டரினரிans, அதாவது கால்நடை மருத்துவர்கள் தான் இதுக்கு கார்டியன்ஸ் ஆஃப் தி ஃபுட் அண்ட் ஹெல்த், அதாவது மனிதனுடைய உடலுக்கும் உணவுக்கும் உள்ள பாதுகாப்பு ஏற்படுத்துறது நம்ம கால்நடை மருத்துவர்கள் தான். அதனால அந்த தீமுக்காக நம்மளுடைய சமுதாயம் நல்லா முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சிகிச்சை துறை இயக்குநரகம் இணைந்து இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நல்ல இதை அனைத்து விவசாயிகள் மற்றும் செல்லப்பிராணி வளர்ப்போர் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல்,
டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பக சுற்றுப்பகுதிகளில் வரையாடுகள் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியது. இந்த கணக்கெடுப்பு பணியில் வனத்துறையினர் நாளை மறுநாள் வரை ஈடுபட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆனைமலை புலிகள் காப்பகம் சுற்றுப்பகுதியில் ஜிபிஎஸ் கருவி மூலம் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நடப்பு ஆண்டுக்கான கணக்கெடுப்பு பணிகளை தமிழக, கேரள வனத்துறையினர் இணைந்து இன்று முதல் 27ஆம் தேதி வரை மேற்கொள்கின்றனர். அதன்படி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆழியார், மாங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் வனக்காப்பாளர், தடுப்பு காவலர் அடங்கிய 4 பேர் கொண்ட குழுவினர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பில் வரையாடுகளின் எச்சம், கால்தடம் மற்றும் நேரில் பார்ப்பதை உறுதி செய்து ஜிபிஎஸ் கருவி மூலம் பதிவு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் இதுபோன்று மொத்தம் 176 இடங்களில் வரையாடுகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியிலிருந்து ஹரிஹரன். நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்கான திட்டத்தின் கீழ் அதன் எண்ணிக்கையை அறிவது, அதன் வாழ்விடங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் முறையாக வரையாடுகள் குறித்த கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரிக்கடல் வரை தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். பானிபட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அகன்ஷா திலீப், ஜப்பானின் மிச்சிகா ஒசேகி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 0-6, 6-4, 10-5 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் செனியா லஸ்குட்சோவா, எகடெரினா யஷினா இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற 265 ரன் என்ற இலக்கை தில்லி அணி நிர்ணயித்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் எடுத்தது. KL ராகுல் அபாரமாக ஆடி 67 பந்துகளில் 152 ரன் குவித்தார். 265 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் பஞ்சாப் அணி சற்று முன்வரை 4.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 85 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் இரவு மணி 7:30க்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் உபர் கோப்பை பேட்மிண்டன் இறுதிப் போட்டியின் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று யுக்ரைனை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெற்ற தேசிய கடற்கரை கைப்பந்து போட்டியில் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவர்கள் ராகவி, விஸ்வா ஆகியோருக்கு சீர்காழியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்தியா, தென்னாப்பிரிக்கா இடையேயான 4வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஜோகன்னஸ்பர்கில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நித்தி ஆயோக்கின் புதிய துணைத் தலைவராக திரு அசோக்குமார் லஹிரி நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் புல்லட் ரயில் தயாரிப்பு அடுத்த ஆண்டு தொடங்க உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வரையாடுகள் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியது. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
பானிபட் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அகன்ஷா திலீப் ஜப்பானின் மெச்சிகா ஒசேகி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.